36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. இப்பொழுது தரிசிக்க போகும் இடம் புனித ஸ்தலம் ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா அவர்களுடைய நினைவகம். ஏன் தாஜுதீன் பாபாவுடைய நினைவகம் இங்கே இருக்கணும்? அவர் நாக்பூரை சேர்ந்தவர். ஏன் பாபா நீங்க ஏன் நான் இருக்கிற இருப்பிடத்துக்கு நீங்க ஏன் வரல நாக்பூருக்குன்னு கேட்டப்ப சொல்றாரு, ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா என்ற மகா ஞானி அங்கே இருக்கிறார். என்னுடைய தல்வார்னா வாழ். அவர் பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய பாதுகாப்பில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நான் ஏன் வர வேண்டும்? மாதவராவ் தேஷ்பாண்டே என்று சொல்லக்கூடிய ஷாமா பாபாவினுடைய பரம பக்தர். அவர் மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, நிறைய படித்திருக்கிறார். அவரோட பாபா நிறைய விளையாடியும் இருக்கிறார். பாபாவுடைய பாதங்கள் மட்டும்தான் நமக்கு ஞானத்தை தரக்கூடியது அப்படின்னு திடமா தீவிரமா நம்பினவர் ஷாமா. பாபா ஷாமா கிட்ட நிறைய வாட்டி நீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணு, நீ அதை பண்ணு இது பண்ணு சொல்லும்போது ஷாமா சொல்வாராம், பாபா உங்களுடைய பாதங்கள் மட்டுமே எங்களுக்கு ஞானத்தை அளிக்கக்கூடியவை. ஒரு வருஷத்துக்குள்ள உனக்கு அந்த குழந்தை உண்டாகலைன்னா அவர் கொடுத்த தேங்காயை கொண்டு அவர் தலைமையிலே போட்டு உடம்பாராம். இதை சச்சரித்திரத்துல பதிவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான பக்தர். பாபாவினுடைய சொல் தான் வேதம். அவருக்கு அசைக்க முடியாத வேதம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் ஷாமா. அந்த மாதவராவ் தேஷ்பாண்டே என்று சொல்லக்கூடிய ஷாமாவினுடைய வீடு இது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது ஐபிசி பக்தி எக்ஸ்க்ளூசிவாக வழங்கும் பிரம்மாண்டமான ஷீரடி யாத்ரா. இதுவரை யாரும் பார்த்திராத பல அரிய தகவல்களுடனும் இதுவரை நம்முடைய கண்ணுக்கே தெரியாத பல இடங்களை நாம் ஷீரடியில் பாபா மாமியுடன் தரிசிக்க இருக்கிறோம். ஸ்பான்சர்ட் பை மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம், துவாரகமாயி ஆத்ம ஞானியர் மையம், புழுதிவாக்கு. தாஜுதீன் பாபாவுக்கும் நம்ம சாய்பாபாவுக்குமான அந்த உறவு, அதை பத்தி சொல்லுங்கம்மா. இல்லை, தாஜுதீன் பாபா யார்? ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா என்று அவர்களை அழைப்பார்கள். ஷாஹின் ஷா, அதாவது எல்லா உலகங்களுக்கும் அதிபதி. ஹஸ்ரத் மிகச்சிறந்த ஒரு மௌலவி, மிகச்சிறந்த ஒரு ஞானியை தான் ஹஸ்ரத்துமாங்க. அப்படிப்பட்டவர் இந்த தாஜுதீன் பாபா. இந்த தாஜுதீன் பாபா நாக்பூரை சேர்ந்தவர். அவருடைய பூர்வீகம் நம்முடைய சென்னையை சேர்ந்தது. ஸ்ரீமான் பூட்டி அவர் கட்டின அந்த வாதாவில் தான் பாபா இன்றளவும் அடங்கி இருக்கிறார். பாபாவினுடைய சமாதி அடங்கி இருக்கிறது. பாபா சூக்ஷ்ம சரீரத்தில் எல்லா இடங்களுக்கும் பிரபஞ்ச சக்தி முழுவதும் சென்று வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அப்போ அந்த ஸ்ரீமான் பூட்டிங்கிறவர் நாக்பூரை சேர்ந்தவர். நாக்பூரை சேர்ந்த ராஜா ராகோஜிராவ் சொல்லிட்டு அந்த காலத்தில் சத்ரபதி சிவாஜியினுடைய பரம்பரையில் வந்தார். அந்த ராஜா ராகோஜிராவ் அவர்களுக்கு ஸ்ரீமான் பூட்டி என்பவர், பூட்டி என்றா சொன்னால் அந்த பத்திரிகைகள், அந்த ஓலைகள், இதுக்கெல்லாம் முத்திரை குத்துவார்கள். பூட்டி, பூட்டா, பூட்டிம்பார். அதுலேருந்து தான் பூட்டின்னு பேர் வந்தது. அதுக்கு கோபால் பூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீமான் அந்த பூட்டிங்கிற அவர் அந்த மாதிரியான ஒரு பணிகளை செய்து அவரிடமிருந்து, ராஜா ராகோஜிராவ் அவர்களிடமிருந்து நிறைய சம்பாதித்து வைத்திருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர், பணக்காரர். அவரை பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் பீரியட் இருந்தது. அப்போ ஆங்கிலேயருடைய ஆதிக்கம். ஏதோ ஒரு மந்திரவாதி கிழவர் என்று கேள்விப்படுகிறோம். அவர் ஏதோ மக்களிடமிருந்து வசூல் செய்கிறார். என்ன நடக்கிறது என்று போய் பார்த்து வா, ஏதாவது விபரீதம் நடந்தால் எங்களிடம் சொல்லு, அவரை கைது செய்கிறோம் சொல்லி பாபா இருக்கிற இடத்துக்கு அவர் அனுப்பி வைப்பாங்க. அப்படித்தான் வரார் அவர் பாபா பார்க்கறதுக்கு. முதல்ல வந்த பிறகு பார்த்த பிறகு, ஐயோ இவர் மாபெரும் மகான், இவர் ஞானி, இவரை போய் சந்தேகப்பட்டு அவர்கள் என்னிடம் கைது செய்வதற்காகவும் கண்காணிப்பதற்காகவும் அனுப்பி வச்சாங்க சொல்லிட்டு அப்புறம் ஆங்கிலேயருக்கு கடிதம் எழுதுவார். ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இவர் மாபெரும் ஞானி, இவர் வசூல் செய்த தொகை, காலம்பரை வசூல் செய்த தொகை எல்லாத்தையும் சாயங்காலம் எல்லாருக்கும் கொடுத்து இவர் பிச்சைக்காரன் சொல்லிக்கிறார், இவர் பக்கீர், இவர் பெரிய மகான், இவரை தயவு செஞ்சு சந்தேகப்படாதீர்கள் சொல்லி பாபாவை பற்றி புகழ்ந்து பாபாவினுடைய ஒரு சிறப்பு மகத்துவத்தை ஆங்கிலேயருக்கு எடுத்துரைத்தார் பூட்டி. அப்பத்தான் அங்க ஒரு முரளிதர்னா கிருஷ்ணருக்கு ஒரு கோவில் கட்டணும் அங்கன்னு ஒரு ஆசை. அவர் சொன்னார், பாபா நீங்க இருக்கிற இடத்துல கிருஷ்ணருக்கு ஒரு கோவில் கட்டணும். சரி கட்டுனார் பாபா. பாபா எதையுமே யாரிடமே மறுத்து பேசியதே இல்லை. நீ பண்ணு அப்படிம்பார். எல்லாருடைய ஆசைக்கும் அவர் இணங்குவார். பண்ணிக்கோ, உனக்கு ஆசை இருந்தால் பண்ணு. அவருக்கு தெரியும் அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியும். சரின்னு தான் சம்பாதித்த நிறைய எக்கச்சக்க அந்த பணத்தை எல்லாம் கொட்டி மிகப்பெரிய பூட்டி வாடான்னு சொல்லுவோமே, அந்த பெரிய ஒரு ஆலயத்தை எழுப்பினார்.
ஆலயத்தை எழுப்பிட்டு சரியாக அந்த ஆலயத்தை எழுப்பி முடிஞ்சாச்சு. ஆலயம் கட்டுமானப்படி முடிஞ்சாச்சு. அந்த இடத்துல வந்து கிருஷ்ணருடைய விக்கிரகம் வைக்கலை. அதற்கு முன்னாடி பாபா அவருடைய உடல் நலம் சரிந்து விட்டது, குன்றி விட்டது. பாபா சமாதி அடையும் நாள். அந்த நேரத்தில் தான் வந்து பாபா வந்து என்ன சொல்கிறார், பூட்டியினுடைய வாதாவில் என்னை கொண்டு போய் வைங்கிறார். அப்போ தான் வந்து பூட்டியினுடைய வாதாவில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த பூட்டி தான் என்ன பண்ணார், நாக்பூர்லேருந்து நேராக வந்து நம்ம ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா இருக்கக்கூடிய இடம். பாபா வந்து இங்கே தாஜுதீன் பாபா இருக்கார், நீங்கள் நாக்பூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஷிரடிக்கு வந்து கூப்பிடுறார். பாபாவை அழைக்கிறார், நான் உங்களை அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ அதே நேரத்தில் ஸ்ரீ கஜானன் மகராஜ் அவர்களையும் பூட்டி கூட்டு வந்திருக்காரு நாக்பூருக்கு. இவர்கள் மூவருமே சமகாலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞானிகள். யார்? ஸ்ரீ கஜானன் மகராஜ், ஸ்ரீ சாய்பாபா, ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா. அப்போ வந்து என்ன பண்ணுறார், கஜானன் மகராஜ் வந்து பார்த்து விட்டு அவருடைய இடத்துக்கு போய் விடுகிறார். அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, நான் பூட்டிட்டேன், நான் ஏன் அங்கே வரணும், ஏன் பாபா நீங்கள் ஏன் நான் இருக்கிற இருப்பிடத்துக்கு நீங்கள் ஏன் வரல நாக்பூருக்குன்னு கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா என்ற மகா ஞானி அங்கே இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? என்னுடைய தல்வார்னா வாள், இந்தியில் என்னுடைய வாள். அவர் பார்த்து கொள்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய பாதுகாப்பில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நான் ஏன் வர வேண்டும்? அவர் பார்த்துக்கிறார். அவர் எல்லாத்தையும் அங்கே பார்த்துக்கிறார். அங்கே நடக்கிற அத்தனையுமே அவர் பார்த்துக்கிறார், கேர்டேக் பண்ணிக்கிறார். அப்போ நான் எதுக்கு வரணும்? அவரே பார்த்துப்பார் அப்படின்னு அந்த தாஜுதீன் பாபாவை பற்றி சொல்கிறார். நிறைய பேரை பற்றி சொல்லியிருக்கார் பாபா. நிறைய பேரை பற்றி சொல்லியிருக்கார். நிறைய ஷிரடியிலையும் அவர் வாழ்ந்த பாபா வந்து நிறைய பேர் வாழ்ந்த இடங்களுக்கும் அப்படியே, ஏன்னா சுற்றி வந்தார் இல்லையா, அந்த சச்சரித்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த புல் பாபா நடந்த அந்த புழுதி அது கூட ஆசீர்வதிக்கப்பட்டவை. 60 வருஷம் சுற்றி அங்கே தானமா வந்திருக்காரு இல்லையா, அங்கே தான் வந்திருக்காரு. ஒரு இடத்துல பிச்சை எடுத்திருக்கார், ஒரு இடத்துல இன்னும் பேசியிருக்கார், ஒவ்வொருத்தருடைய குறைகளை போக்கியிருக்கார். எவ்வளவோ அற்புதங்கள் நடந்திருக்கும். நமக்கு தெரிய வர்றது மேக்ஸிமம் ஒரு 5% 10% தெரிய வந்தால் பெரிய விஷயம். இந்த இடத்தை பற்றின அரிய தகவல்களையும் யாருமே இதுவரையும் சொல்லாத பல விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் ஐபிசி பக்தி சேனலின் ஷிரடி யாத்திரையில் நாம் இங்கு இப்பொழுது தரிசிக்க போகும் இடம் வந்து புனித ஸ்தலம் வந்து ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா அவர்களுடைய நினைவகம். ஏன் வந்து தாஜுதீன் பாபாவுடைய நினைவகம் இங்கே இருக்கணும்? அவர் நாக்பூரை சேர்ந்தவர். அவருக்கும் அந்த ஷிரடி பாபாவிற்கும் என்ன சம்பந்தம்? இது மாதிரி நிறைய பேர் கேட்பதுண்டு. மகான்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எல்லாருடைய ஆத்மாவும் ஒன்று தான். அப்போ இது நம்ம அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கோம். பாபாவும் நிறைய நிரூபித்து காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா நம்முடைய ஷிரடி பாபாவோட சமகாலத்தில் வாழ்ந்தவர். கான்டெம்பரரி சயின்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்முடைய ஷிரடி பாபாவுடன் நேரடியாக ஒருவர் பார்க்காவிட்டாலும் 2 பேருக்கும் உள்ள ஆத்ம தொடர்பு மிகவும் மிகவும் புனிதமானது. நாக்பூரை சேர்ந்த அந்த பூட்டி, ஸ்ரீமான் பூட்டி, அவர் தான் வந்து இந்த ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா இருக்கிற இடத்துல இருக்கவர். அவர் தான் இந்த ஷிரடியினுடைய பூட்டி வாதான்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே பாபா இருக்கக்கூடிய சமாதி மந்திரை கட்டினது அவர் தான். அப்போ அவர் கட்டி முடித்தோடனே அவர் பாபாவை அன்போடு நாக்பூருக்கு அழைச்சாராம். பாபா நாக்பூர் வாங்க, அங்கே வாங்க, என்னுடைய இல்லத்துக்கு அங்கே வாங்க, நாக்பூருக்கு நீங்கள் வரணும், உங்கள் பாதம் படணும்னு கூப்பிட்டப்ப நான் நாக்பூருக்கு எதுக்கு வரணும், அப்படி நாக்பூர் மக்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த பாபா சொன்னாராம், என்னுடைய தல்வார்னா வாள், என்னுடைய வாள் அங்கே இருக்கிறார். தடு ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா, என்னுடைய வாள் அங்கே இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார், நான் அங்கே வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவர் பார்த்து கொள்வார்னு சொன்னாராம் நம்ம தாஜுதீன் பாபாவை. அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய ஒரு ஆத்ம தொடர்பு இந்த மகான்களுக்குள்ள இருக்கு. அப்ப கஜானன் மகராஜ், ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா, நம்முடைய ஷிரடி சாய் பாபா 3 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்த ஞானிகள். ஒருவருக்கொருவர் ஆத்மாவில் தொடர்பு கொண்டு ஒருவருடைய ஒரு செயல்களை மற்றொருவர் முடிக்கும் வழக்கத்துக்கு இவர்கள் இருவருமே ஒருவர் காப்பாற்றி கொண்டதாகவும் சில சம்பவங்கள் நாம் படித்திருக்கிறோம். ஒருவர் வந்து நம்ம தாஜுதீன் பாபாவா நம்ம ஷிரடி பாபாவும் தெரியல, நம்ம தாஜுதீன் பாபா வந்து ஒரு குடிசையில் இருந்தபோது தீப்பற்றி கொண்டதாகவும் ஷிரடி பாபா அதை வந்து கையில் உள்ள தண்ணீர், கமண்டலத்தில் தண்ணீரால் அணைத்ததாகவும் ஒரு செய்தி வருகிறது. மற்றொரு செய்தி, நம்ம ஷிரடி பாபாவிற்கு ஒரு இடத்தில் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போவதாகவும் அதை தாஜுதீன் பாபா ஞான திருஷ்டியில் அறிந்து கொண்டு அதை காப்பாற்றியதாகவும் மற்றொரு செய்தி வருகிறது. அப்படி இந்த ஞானிகளுடைய தொடர்பு வந்து ஒருவருக்கொருவர் இந்த ஒரு ஆத்ம தொடர்பில் ஒருவருடைய வேலையை மற்றொருவர் செய்கின்றார்கள், எல்லோருக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கின்றார்கள். அதுதான் உண்மை. ஆக இந்த ஷிரடியில் ஹஸ்ரத் தாஜுதீன் பாபாவிற்கும் ஒரு நினைவகம் இங்கே வைக்கப்படும். ஓம் சாய்ராம்.
நம்முடைய ஐபிசி பக்தி சேனல் நடத்தும் ஷிரடி யாத்திரையில் இப்போது நாம் தரிசிக்கவிருக்கும் இடம் வந்து மாதவராவ் தேஷ்பாண்டே என்று சொல்லக்கூடிய ஷாமா பாபாவினுடைய பரம பக்தர். அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, நிறைய படித்திருக்கிறார். அவரோட பாபா வந்து நிறைய விளையாடியும் இருக்கிறார். பாபாவுடைய பாதங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து ஞானத்தை தரக்கூடியது அப்படின்னு வந்து திடமா தீவிரமா நம்பினவர் ஷாமா. பாபா ஷாமா கிட்ட நிறைய வாட்டி நீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணு, நீ அதை பண்ணு இது பண்ணு சொல்லும்போது ஷாமா சொல்லுவாராம், பாபா உங்களுடைய பாதங்கள் மட்டுமே எங்களுக்கு ஞானத்தை அளிக்கக்கூடியவை, உங்களோடு கூட வாழ்கிறோம், நீங்கள் எங்களுடைய உணவை எங்களுடைய உடலை உயிரை எல்லாம் பார்த்து கொள்கிறீர்கள், அதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும், அதனால நான் எதுக்காக அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்பாராம் ஷியாமா. அப்படிப்பட்ட ஷியாமாவை நம்ம மாருதி மந்திரில் அவரை பற்றி நம்ம பார்த்தோம். இங்கே வந்து நீ படித்தவன், ஷிரடி வாழ்ந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் நடத்தி எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுன்னு பாபா சொன்னவராம். அதே மாதிரி இருக்கிற அந்த ஷியாமாவோட நிறைய விளையாட்டுகளையும் அவர் விளையாடி இருக்கிறார் பாபா. எப்படின்னா ஒரு முறை என்னாச்சு, நம்ம ஷிரடி சாய் சச்சரித்திரத்தில் இது பதிவாயிருக்கு. ராமதாஸிங்கிறவர் என்ன பண்ணுவார், விஷ்ணு சஹஸ்ரநாம புஸ்தகம் ஒன்று வச்சுருந்தார். தொடர்ந்து தினமும் பாராயணம் பண்ணுவார். அது அவர் தன்னுடைய பொருட்களை யாரும் தொடர்றதுக்கு அனுமதிக்க மாட்டார். அப்போ வந்து நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், குளிச்சுட்டு நீராடிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம புக்கை வச்சுட்டு போவார். அதுக்குள்ளேயும் பாபா என்ன சொல்வார், ஷியாமா நீ அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கோம்பார். ஏன் பாபா என்னை இப்படி சோதிக்கிறீங்க, அந்த புஸ்தகத்தை நான் கையால் தொட்டால் அந்த ராமதாசி வந்து என்னை வந்து கண்ணா பின்னான்னு திட்டுவார், என்ன வேண்டாம் அவர்கிட்டேருந்து நான் ஏன் திட்டு வாங்கணும், ஏன் இப்படி என்னை சோதிக்கிறீங்கன்னு கேட்டப்ப இல்லை அது உனக்கு தான், நீ எடுத்துக்கோமா, பாபா சொல்லிட்டாரே வேறு வழிகளேன்னு அவர் எடுத்துருவார். அவர் வந்தோடனே அந்த ராமதாசி அதை எப்படி நீ என்னோட புஸ்தகத்தை எடுப்ப, ஏன் எடுத்த, உனக்கு வேறு புஸ்தகம் இல்லையா, இன்னும் நான் பாராயணம் பண்ணுற புஸ்தகம்னு எல்லாம் சத்தம். பாபா பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ கூப்பிட்டு சொல்வார், என்ன ராமதாசி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி என்ன பிரயோஜனம், உனக்கு அந்த பக்குவமே வரலையே, பக்குவம் வந்து உன்னுடைய புஸ்தகம் என்னுடைய புஸ்தகம், உன்னுடையது என்னுடையதுன்னு இந்த உலகத்தில் எது இருக்குது, எல்லாமே ஒன்று தானே, அதனால் வந்து உனக்கு வேணும்னா வேறு புஸ்தகம் வாங்கி கொடுத்துட்டு போகிறான், இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ராமதாசி வந்து அப்போ தான் உணர்வாராம். ஸோ ராமதாசிக்கு அது உணர வைப்பதற்காக ஷாமாவின் மூலமாக பாபா நடத்திய நாடகம் லீலை அது. ஷாமா வந்து பாபா என்ன சொன்னாலும் சரி, அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பாபாவினுடைய ஒரு தீவிர பக்தர்னா எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தையிலேருந்து வருவாங்க, பாபா எப்படியாவது இந்த அம்மாவுக்கு குழந்தைய பாக்கியத்தை நீ பெற்று கொடுமாங்க. அப்போ உடனே பாபா என்ன சொல்லுவாராம், இல்லை அது வரும், அது இல்லை நீங்கள் வர வைக்கணும், நீங்கள் ஒரு தேங்காய் அந்த அம்மா கிட்ட கொண்டு வர சொல்லி, பாபா இந்தாங்க இந்த தேங்காய் ஆசீர்வாதத்தை அந்த அம்மா கொடுங்க, இல்லை அந்த தேங்காயை உடைச்சிரும்பார் பாபா, இல்லை உடைக்கக்கூடாது ஆசீர்வாதத்தை முழு தேங்காயாக கொடுங்க, அந்த தேங்காய்க்குள்ளே வந்து ஓடு உருள்றது பாருங்க, அதே மாதிரி அவருடைய வயிற்றில் குழந்தை உருள வேண்டும் அப்படிம்பாங்க. கடைசியாக சண்டை போட்டு பாபா கூட சரி அவளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டும்பார் பாபா. அப்போ அவன் என்ன சொல்லுவாராம் பாருங்க, ஷாமாவினுடைய பாபா மேல் கொண்ட தீவிர பக்திக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது அந்த வார்த்தை. சச்சரித்திரத்தில் இது பதிவாயிருக்கு. அவர் என்ன சொல்லுவாரா ஷியாமா அந்த அம்மாவை பார்த்து, ஒரு வருஷத்துக்குள்ளே உனக்கு அந்த குழந்தை உண்டாகலைன்னா அவர் கொடுத்த தேங்காயை கொண்டு வந்து அவர் தலைமையிலே போட்டு உடம்பாரான். என்ன இதை வந்து சச்சரித்திரத்தில் பதிவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான பக்தர், பாபாவினுடைய சொல் தான் வேதம், அவருக்கு அசைக்க முடியாத வேதம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் ஷாமா. அந்த மாதவராவ் தேஷ்பாண்டே என்று சொல்லக்கூடிய ஷாமாவினுடைய வீடு இது அவருடைய அந்த அவருடைய மருமகளால் வந்து பராமரிக்கப்பட்டு வந்தது. இப்போ அவருடைய உறவினர்கள் எல்லாமே வேறு வெளியூரில் இருக்கிறதுனால இந்த இடத்து இல்லம் வந்து நமக்கு ஒரு அடையாள சின்னமாக நமக்கு வந்து காட்டப்படுகிறது. ஜெய் சாய்ராம். இன்னைக்கு ஷீரடியில் இருக்க பல இடங்கள், அந்த இடங்களுடைய சிறப்பு எல்லாத்தையுமே அம்மா சொல்லி நம்ம கேட்டோம். அம்மா எங்களுக்கு இன்னைக்கு சாய்பாபாவை வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு முறை சொல்லிக் கொடுங்கம்மா. நைவேத்தியம் என்று சொல்வார்கள், அதாவது உணவு உண்பதற்கு முன்னால் இறைவனுக்கு அதை படைத்து விட்டு சமர்ப்பணம் செய்து விட்டு உண்பது. இது வந்து சாய் சச்சரித்திரத்தில் இது பதிவாயிருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலி வந்து வருது பாம்பேலேருந்து, அவங்க வீட்டில் பாபாவுடைய படம் இருக்குது, தினம் அதுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுத்து பாபாவுக்கு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் அந்த பையனுக்கு, ஒருவேளை நான் பாபாவை பார்க்க போன நேரத்தில் பாருங்கள், அவன் பாபாவை தான் பார்க்க போகிறான் அந்த பையன், இருந்தாலும் இங்கே இருக்கிற என்னுடைய பாபாவுக்கு யார் உணவு கொடுப்பாங்க, யார் கொடுக்கலன்னா பாபா பட்டினி கிடப்பாரு அப்படின்னு சொல்லி பாபா உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே நடந்தது. தன்னுடைய தந்தையார்கிட்ட சொல்கிறார். தந்தையாருக்கு அதிலெல்லாம் அவ்வளோவா நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் தன்னுடைய மகனுடைய வாக்கை நிறைவேற்றுவதாக வாக்களிக்கிறார். சரின்னு வந்துடுறாங்க ஷிரடிக்கு. அன்றைக்கி சாப்பிட உட்காரும் பொழுது பாபா சொல்கிறார், பாபா நீங்கள் சாப்பிட்லையான்னு கேட்டப்ப, இன்றைக்கி நான் உங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன்ப்பா, எனக்கு அங்கே சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லைப்பான்னு டக்குன்னு அந்த பையனுக்கு புரிஞ்சு போயிடுவாங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. உடனே என்ன பண்ணுவார், ஒரு கடிதத்தில் எழுதி அனுப்புவார். அப்போல்லாம் வந்து தொலைத்தொடர்பு தொலைபேசியெலாம் கிடையாது. தயவுசெய்து பாபாவினுடைய
அந்த நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்வதை புறக்கணிக்க வேண்டாம்னு ரிக்வஸ்ட் பண்ணி எழுதியிருப்பார். அதே நேரத்தில் என்ன ஆகும்னா, அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஷிரடிக்கெல்லாம் வரத்துக்கெல்லாம் பல நாட்கள் ஆகும். சவாரி செஞ்சு குதிரை வண்டி, மாட்டு வண்டி அந்த மாதிரிலாம் பண்ணி வரணும். அப்போ பல நாட்கள் ஆகும். அப்போ அதே நேரத்தில் அங்கே வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவார், பாபாவுக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு அவர் மறந்துருப்பார். இலையில உட்காரும் போது தான் தெரியும், பாபாவுடைய பிரசாதம் ஏன் வைக்கல, ஐயோ நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டோமே, அவருக்கு அதில் நம்பிக்கை இல்லாட்ட கூட நம்ம வாக்கு கொடுத்தோம் பையனுக்கு, வாக்குலேருந்து தவறிட்டோமேன்னு சொல்லி மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அவர் ஒரு லெட்டர் கடிதம் எழுதி ஷிரடிக்கு அனுப்புவார். நான் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து பாபாவுக்கு நான் வந்து நைவேத்தியம் சமர்ப்பணம் வைக்க தவறி விட்டேன், என்னை மன்னித்து விட, பாபாவிடம் மன்னித்து விட சொல், இனிமேல் ஒழுங்காக அதை நிறைவேற்றுகிறேன்னு அவர் ஒரு கடிதம் எழுதி போவார். இந்த 2 லெட்டரும் ஒரே நேரத்தில் வந்து கிடைக்கும். இவருக்கு இந்த லெட்டர் அவங்களுக்கு போகும், இந்த லெட்டர் இவங்களுக்கு வரும். அப்போ தான் வந்து இது பாருங்கள், அதாவது எப்படின்னா பாபா வந்து தனக்கு வேண்டியதை நினைவூட்டி தான் பெற்றுக்கொள்கிறார் என்பது தான். அப்போ அவருக்கு சாப்பாடுன்னு கொடுக்குறோம். எப்படி கொடுக்கலாம், நைவேத்தியம் பண்ணணுமா, மந்திரம் சொல்லணுமா, ஸ்லோகம் சொல்லணுமா, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நீங்கள் நினச்சிட்டீங்க. அப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு நீங்கள் என்ன எப்படி சாப்பாடு கொடுப்பீங்க? நீ ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றியா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கலந்து பாபா இந்தா பாபா சாப்பிடு பாபா, நாங்கள்லாம் அப்படி தான் கொடுப்போம். சாப்பாடு பாபாவுக்கு ஊட்டுவோம். பாபாவுக்கு ஊட்டி அவருக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொடுத்து அவருடைய வாயை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடுவோம். இந்த எளிமையான ஒரு சமர்ப்பணத்தை தான் பாபா கேட்குறார். பட்டினியை ஒரு நாளும் அவர் அங்கீகரித்ததில்லை. நிறைய பேர் இன்றைக்கி வியாழக்கிழமை விரதம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. அவர் ஒரு நாளும் வியாழக்கிழமை விரதம் இருந்து ஒத்தரையும் சொன்னதில்லை. சாய் சச்சரித்திலும் அது பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை, சாய் குருச்சரித்திரத்திலும் அது பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. மற்ற சாய் லீலா சஞ்சிகை என்று பாபாவை குறித்து பாபாவே சொன்ன, பாபாவுடன் வாழ்ந்த ஒருவர் கூட இந்த நம்ம பட்டினியாக இருக்கணுங்கிறத பாபா சொன்னார், வியாழக்கிழமை விரதம் இருக்க சொன்னாருன்றதை சொல்லலை. மற்ற தெய்வங்களுக்கு விரதம் இருப்பது அவரவர்கள் வேண்டிக் கொண்டார்கள், விரதம் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். அதில் பாபா ஒரு நாளும் தலையிடலை. எனக்காக என் பொருட்டு விரதம்னு இருக்க வேண்டாம். அதற்கு என்ன காரணமும் அவர் சொல்கிறாருன்னா, உன்னுடைய ஆத்மாவை என்னிடம் கொடுத்து விட்டாய், இப்போ நீ பட்னி கிடந்தா என்ன பட்னி போட்ட மாதிரி, என்ன பட்னி போடாது, அதனால் ஏதாவது ஒன்று சாப்பிடு. அதுக்காக நீ அறுசுவை உணவு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, உடலுக்கு தேவையான உணவை சாப்பிடு, எனக்கும் கொடுக்கும், அவ்வளோதான். இது ஒரு எவ்வளோ ஒரு சிம்பிள் பாருங்கள். இந்த ஒரு எளிமையான ஒரு தத்துவத்தை போதித்ததால் தான் பாபா இன்றளவும் உலகம் முழுவதும் எல்லோரும் பாபாவை வணங்கி போற்றி கொண்டு இருப்பதற்கான காரணம் இதுதான். அதனால் பட்டினியாக நீ இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது சாப்பிடு. சாப்பிடுவதற்கு முன்னால் ஒரு வாய் வந்து என்னை நினைந்து கொள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கேட்கல அவர். அதாவது இன்றைக்கு நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, எப்போ நம்ம பாபாவினுடைய பக்தர்கள் உணவு உண்ணும் பொழுதும், அது தேநீரோ என்ன நம்ம சாப்பிடும் பொழுதும் அவருக்கு வந்து ஒரு வாய் பாபா இந்தாங்க பாபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சாப்பிடும் பொழுது அந்த உணவு புனிதமாக்கப்பட்டது, பாபாவால் புனிதமாக்கப்பட்டது. அப்போ எப்படி சாதம் வந்து படைக்க நம்ம பண்ணுற வரைக்கும் சாதமாக தான் இருக்கும், பகவான் கிட்ட போகும்பொழுது பிரசாதமாக மாறிவிடுவதைப் போல பாபாவிடம் சென்று விட்டு திரும்பி வந்த பிறகு அந்த உணவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த உணவு நம்முடைய உடலை சரி செய்துவிடும், உடலுக்கு அருமருந்தாக அது ஆகிவிடும். ஜெய் சாய்ராம். இதே மாதிரியான பல இடங்களை நம்ம அடுத்த வீடியோவில் தரிசிக்க போகிறோம். அதுவரையும் ஐபிசி பக்தியினுடைய இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஷீரடி யாத்ரால இணைந்திருங்கள். இந்த வீடியோவில் பாபா மாமி சொல்லுகின்ற, பாபாவை வழிபடுகின்ற இந்த முறைகளை உங்களோட வாழ்க்கையிலையும் பின்பற்றுங்கள். பாபாவினுடைய நிறைவான அருளை பெறுங்கள். ஐபிசி பக்தி எக்ஸ்க்ளூசிவ் ஷீரடி யாத்ரா பிரசன்டட் பை மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம், துவாரகமாயி ஆத்ம ஞானியர் மையம், புழுதிவாக்கம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.